ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் மேட்டு மகாதனபுரத்தில் இருக்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு சிவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செதலமடைஞ்சு இப்போ அழியும் கண்டிஷனில் இருக்குது. இதோட விமானம்லாம் பார்த்திங்கன்னா செங்கக்கல்லில் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூணை ஒரு கல் மேலே அப்படி நிற்க வச்சுருக்காங்க. எந்த ஒரு கலவையும் இல்லாமல், தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி எந்த ஒரு கலவையும் இல்லாமல் ஒரு தூணுக்கு நடுவில் இன்னொரு தூணை அப்படியே வந்துட்டு நட்டு வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இது எல்லாமே செங்கக்கல்லே கட்டுறதுனால பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. நிறைய சிதிலமடைஞ்ச சிலைகள் நமக்கு பார்க்க முடியுது. கல்வெட்டுகள் நிறையா பார்க்க முடியுது. இந்த கோயிலில் பழைய கல்வெட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்கள் எங்கெங்கேயோ பார்க்குறோம். ஆனால் நம்ம ஊரில் இங்கே மேட்டு மகாதனபுரத்தில் இந்த பழைய கோவிலில் கல்வெட்டுகள்லாம் நிறையா பதிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி போய் கிடக்குது. சிலைகள்லாம் கோயிலில் வந்துட்டு எந்த ஒரு சிலையும் இல்லை. அதோட உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பனாகவே மேலெல்லாம் உடஞ்சி போய்ட்டு எல்லாம் கிடக்குது. இது பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலை வந்துட்டு இந்த மாதிரி பராமரிக்காமல் விட்டுட்டாங்களே. அதுவும் பழமையான கோவில். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோவில் நம்ம ஊரில் இருக்கப்போ அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போதே. ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கல்வெட்டுகள்லாம் இருக்கிற ஒரு கோவில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது அது நமக்கு கஷ்டத்தையும் கொடுக்குது. பார்க்க ஆனால் வியப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வரணும், மீட்டு வரணும். இதோட விமானத்தை பாருங்கள், செங்கக்கல்லே ஃபுல்லாக கட்டியிருக்காங்க இந்த கோயிலோடது. இப்போ சிவன் கோயிலெலாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே அப்போ கட்டியிருக்காங்க. இங்கே பாம்பு சிலைகள் கல்லுகள்லாம் இங்கே நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த கோயிலோட இப்போ சிவனை உங்களுக்கு காட்ட போகிறேன். இதான் கோயில் உள்ளே போயிருக்கோம். உள்ளே போனோடனே முன்னாடியே வந்துட்டு சாமி சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. கோவிலில் சிவன் அற்புதமாக காட்சி அளிக்கிறாங்க. நாங்கள் போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து பூட்டி இருந்துச்சு. அப்புறம் வெளியே இருந்தே நாங்கள் அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே பார்க்க சிவன் சூப்பராக காட்சி அளிச்சிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்த்துங்க நீங்களே பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சிவன்லிங்கத்தை நான் இங்கே தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் செவுத்துலலாம் பார்த்திங்கன்னா மீன் சின்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. இரட்டை மீன் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே ரெண்டு மீனாக பக்கத்துலேயே ஒவ்வொரு கல்லில் வந்துட்டு வடிவமைச்சிருந்தாங்க. இது பார்க்கும்போது எனக்கு வியப்பாக தாங்க இருந்துச்சு பார்க்கும்போது. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு அம்மன் சிலை பூட்டி இருந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் பார்த்தோம். அந்த அம்மன் வந்துட்டு